திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வாங்கிய குடிநீர் பாட்டிலில் பல்லி கிடந்ததாக புகார் அளித்து கவுன்சிலர் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? மேலும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னை புழல் அடுத்த கதிர்வேடு பகுதியை சேர்ந்தவர் பாபு. இவரது மனைவி சங்கீதா சென்னை மாநகராட்சியின் 31வது வார்டு கவுன்சிலராக இருந்து வருகிறார். இவரது சொந்த ஊரான சிங்கிலிமேடு கிராமத்தில் குலதெய்வ வழிபாடுக்காக பாபு இன்று குடும்பத்தில் வந்திருந்தார். மதிய விருந்துக்காக பொன்னேரியில் உள்ள தனியார் குடிநீர் ஆலையில் குடிநீர் பாட்டில் வாங்கியிருந்தார். உணவு பரிமாறும் போது குடிநீர் பாட்டில் ஒன்றை பிரித்து போது அதில் பலி இருந்தது தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பாபு குடும்பத்தினர் இது குறித்து குடிநீர் ஆலயத்திடம் முறையிட்ட போது மெத்தனமாக பதில் அளித்துள்ளார். அந்த பலி இருந்த பாட்டிலை தூக்கி போட்டு ஒரு கேஸ் பாட்டில் வாங்கி சென்றுமாறு கூறியிருந்தார். இதனை கண்டித்து குடிநீர் ஆலயத்தை முற்றுகிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலி விழுந்த குடிநீர் பாட்டில் மட்டுமின்றி பல குடிநீர் பாட்டில்களை அங்கிருந்தவர்கள் அருந்திருந்ததாகவும் இதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் தனியார் குடிநீர் தொழிற்சாலை நிர்வாகமே அதற்கு காரணம் என தெரிவித்தனர். மேலும் குடிநீர் பாட்டில்களில் தயாரிப்பு எண் போன்றவை அச்சுப்படவில்லை எனவும் புகார் தெரிவித்தனர். தகவல் அறிந்த சம்பவத்துக்கு வந்த பொன்னேரி காவல்துறையினர் இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரியிடம் புகார் அளிக்குமாறு அறிவிப்பை தொடர்ந்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் மாலை 5 மணிக்கு காண தவறாதீர்கள்.